ட்ரெய்லரே எப்படின்னா வந்து ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னே சொல்லலாம். சிம்பிளாக எப்படின்னா வந்து எவ்வளோ ட்ரோல்ஸ் கிரிட்டிசிசம்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு வர முடியும் வந்து கண்டிப்பாக போகணும். யார் யார் வெளில வருமோ கலாச்சாரங்களோ வேறு லெவலில் சத்தியமாக சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஏப்ரல் 3 நான் லீடர் மூவிக்காக நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் படம் ட்ரீசர்லாம் பார்த்தோம். நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் ஏதோ சரி ஓகே லெஜண்ட் மூவின்னு நினச்சி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்து பார்த்தோம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து ஏப்ரல் 3 நான் லீடர் மூவிக்காக நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சரியான பிளாஸ்ட் இருக்குது படத்தில். வந்துட்டு அப்பா பொண்ணு அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து இந்த ஃபைட்டு கட்ஸு இந்த சீன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. உண்மையாக சொன்னால் அந்த தேவையில்லாத டைலாக்கோ இல்லை எதனா ரொம்ப ஒரு ஓவர் ஆக்ஷன் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் சொல்லலாம் ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஒன்று கூஸ் பம்ப்ஸ் வர வைக்குது. வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க மியூசிக்கு. லாஸ்ட்டாக துரை செந்தில் சார் வந்து கருடன் மூவியில் வந்து எந்த அளவுக்கு ஒரு இது கொடுத்துருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் சூப்பராக வந்திருக்காரு. நல்ல ஒரு டச் அவருக்கு தெரியுது. இது கண்டிப்பாக லீடர் வந்து ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும். ஏன்னா போன வாட்டி நல்லா கலாச்சாங்க, இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும் ப்ரோ. இது இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் 2 பேருமே மாஸ் ஹீரோ இல்லை. இப்போ மாஸ் ஹீரோ இவருள்ள வந்துருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி தெரியலண்ணா, ஆனால் கன்ஃபார்ம் சொல்கிறேன் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குண்ணா. ஏன்னா போன வாட்டி எந்த அளவுக்கு ஒரு இதுவாக லோவாக காட்டினாங்களோ இந்த வாட்டி பயங்கர பீக்குக்கு போகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரு ஓவர் ஆக்டிங் இல்லாமல் ஒரு சென்டிமெண்ட்டை காட்டி பக்காவாக பண்ணியிருக்காரு ப்ரோ இந்த மூவிக்கு. இப்போ அவங்க 2 பேர் இல்லை, இப்போ அந்த இடத்துல இவர் நெருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ரசிகரை வந்து அவர் இந்த மூவியோட விடக்கூடாது, இன்னும் மேலே மேலே நிறைய மூவி பண்ணி அவரோட ஹார்ட் ஒர்க் எப்படி ஒரு பிஸ்னஸ் மேனாக எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காரோ அதே மாதிரி இதுலேயும் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக வந்தார்னா கண்டிப்பாக வரலாம் ப்ரோ. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ஃபைட் பண்ணதில்ல, நம்புற மாதிரி ஃபைட் பண்ணல, அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கலாச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது கம்பேக் கொடுக்குற மாதிரி வந்திருக்காரு ப்ரோ. இதில் ஓவராக நல்லா இருக்கும் சொல்றீங்க? கன்ஃபார்ம் நல்லா இருக்கும் ப்ரோ. எனக்கு நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்தேன் ப்ரோ. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வர வச்சிருக்காரு. எனக்கு படத்தில் ஷாம் கூட இருக்காரு. ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. யாருக்குமே வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங்காவோ இல்லை கம்மியாவோ இல்லை, ஒரு படம் ஒரு ரியலிஸ்டிக் ஒரு கேரக்டர் எப்படி பண்ணணுமோ அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆடியோ லான்ச்லேயே என்னை நம்பி வாங்க. அவர் ஸ்பீச் அன்றைக்கி நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நான் ஏப்ரல் 3 எல்லோரும் வாங்க, கன்ஃபார்ம் பாருங்கள். நல்ல ஒரு பிளாஸ்ட் இருக்குது மூவி. கன்ஃபார்ம் ஒரு சென்டிமெண்டலான ஒரு ஃபைட் சீன் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா நல்லா இருக்குது. அவரோட படத்தோட டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வச்சுருக்காரு. இப்போ லீடர். ஆமாண்ணா, லீடர். ஆமாண்ணா. அதை பற்றி நாங்கள்ண்ணா கண்டிப்பாக எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தது தான்ண்ணா. கண்டிப்பாக சொல்கிறேன் லீடராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனு. நீங்கள் இந்த சினிமாவை தாண்டி அவரோட பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னாலே ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனு, நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவர். கண்டிப்பாக இதுலேயும் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி இதோட விடாமல் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாருன்னா கன்ஃபார்ம் வரதுக்கு சான்ஸ் இருக்குண்ணா. ட்ரைலர் செம்ம மாசுங்க. உண்மையாக எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய அந்த ஸ்டண்ட்லாம் வந்து உண்மையாக ஒரு லெஜெண்டுன்றதை நிரூபிச்சிட்டார். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ அதே மாதிரி மியூசிக்லாம் வந்து கலக்கிட்டாங்க. துரை செந்தில்குமார் படம்னு சொல்ல தேவையில்ல, அவர் ஒரு எக்ஸ்டெண்ட் ஒரு டேரக்டர் பக்காவாக பண்ணியிருப்பாருன்ற ஒரு இது இருக்குது. இந்த ட்ரைலர் பார்த்ததே வந்து தெரிஞ்சு நமக்கு தெரியும், பார்க்கும்போது தெரியும் இல்லை, அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. ட்ரைலர்லாம் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமையும். ஏன்னா அந்தளவுக்கு பார்க்கும்போது நமக்கு அந்த எஃபெக்ட் தெரியுது. சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக இந்த ஒரு கலக்கிட்டு வரும் இந்த படத்தில். லெஜெண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடியிலேருந்து நிறைய ஷார்ட் கட் போட்டிருந்தாங்க. இதில் யாரையும் அவ்வளோ காட்டல, அதை எப்படி பார்க்கணும்? இல்லைப்பா, ஒரு கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து எந்த மாதிரி ஜானரில் போகுதுன்னு தெரியல. ஆனால் பட்டு பக்கா மாசாக இருக்குது ட்ரைலர். ஃபைட்லாம் கண்டிப்பாக அவர்லாம் கலக்கிடுவார், சொல்ல தேவையே இல்லை. அது ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக பிஜிஎம்லாம் மாசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்பார்ப்போட எல்லாம் தேட்டருக்கு வந்து இந்த படம் பார்க்கணும். பக்காவாக இருக்குது. லெஜண்ட். ஆமாம், ஏப்ரல் 3 வெயிட் பண்ணுறேன் தேட்டரில் பார்க்குறது. கண்டிப்பாக. ட்ரெய்லரே எப்படின்னா வந்து ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னே சொல்லலாம். சிம்பிளாக எப்படின்னா வந்து எவ்வளோ ட்ரோல்ஸ் கிரிட்டிசிசம்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு வர முடியும் அப்படின்றதுக்கு அவர் ப்ரூவ் பண்ணிடுறாரு லிட்டரரி ட்ரெய்லரில். கதை அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாரு அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஏஜில் ஒருத்தர் வந்து இந்த அளவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. அவருக்கு இருக்க பிஸ்னஸ்க்கும் அவருக்கு இருக்க மணிக்கும் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் இவ்வளோ ட்ரோல்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் தாண்டி ஒருத்தர் வந்து படத்தை நடிக்கிறாருன்னா லிட்டரலி அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையிலே. லிட்டரலி ஃபைட் வந்து ஃபஸ்ட்டு லெஜெண்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்பாத மாரி தான் இருந்துச்சு. பட் இதில் பார்க்கும்போது என்னன்னா கொஞ்சம் வெப்பன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு நார்மலைசிங் படமாக ரொம்ப ஹை பில்டப் பண்ணாமல் ஒரு நார்மலாக ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்காக என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்றத வந்து கொஞ்சம் கோராக காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ட்ரெய்லரில். பிஜிஎம் வந்து லிட்டரலி ட்ரெய்லருக்கு ஒர்க் ஆகிற மாதிரி. இப்போ மദ്രാசி பார்த்தீங்கன்னா அந்த டோனில் ஒரு பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரியே போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் போட்டிருக்காங்க அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன் உண்மையிலே.
படத்தில் ஓவரால் எப்படி இருக்குன்னு நீங்கள் எப்படி வைப்பு இருக்கும்? ஓவராலாக என்ன கேட்டால் பெஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம வந்து பார்த்தாலே ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டிசிசம் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் வந்துட்டா கிரிட்டிசிசம் மட்டும் தான் பண்ணுவோம். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானர் வேணும்னு சொல்லி தான் ஒரு டேரக்டரை சூஸ் பண்ணி இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ எந்த ஹைப்பும் இல்லாமல் ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தாலே படம் நல்லா டெலிவர் பண்ணியிருப்பாரு அப்படின்றத தோணுது ட்ரெய்லர் பார்த்தோம். மாடல் ஆச்சுன்னே பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. எஸ்டிஆர் சொல்லும்போது நம்ம நம்பணும்ல, கம்பேக் கொடுப்போம்னு சொல்லி நம்புறோம்ல. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு டைம் இருக்குது ப்ரோ. அந்த டைம் வரும்போது தான் எல்லாருமே கம்பேக் கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் அவர் கொடுத்தாருன்னா சந்தோஷம் தானே. யார் வந்தாலும் வாழ வைக்கிற பூமி தான் நம்ம தமிழ்நாடு என்றைக்குமே. அவ்வளோதான் சிம்பிளாக. ட்ரைலர் பார்த்தோம், படத்தோட ட்ரைலர் பார்த்தோம். லீடர்ன்ற டைட்டிலே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. லெஜண்ட் சார் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷனு. துரை செந்தில்குமார் சார் மேலே ஒரு பெரிய ஹோப் இருக்குது. கருடனுக்கு அப்புறம் வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படமாக அமையும். படத்தில் வந்து அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்லாம் இருக்குது. அது கண்டிப்பாக படத்தில் ஒர்க் ஆகும். இன்னொன்று பயங்கர ஆக்ஷனாக இருக்குது. ரத்தம் தெறிக்க ஃபுல் ஃபைட்டாக இருக்குது. கண்டிப்பாக சாருக்கு வந்து இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாக இருக்கும். April 3 படம் தேட்டருக்கு வருது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். படத்தில் ஜிப்ரானோட மியூசிக்கில் சூப்பராக வந்திருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்குது. நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சீன் பை சீன் நிறைய மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா சீனுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா ஷாமா மட்டும் தான் காமிச்சிருக்கேன் ட்ரைலர் டீசர். நிறைய பேர் ஆக்டரில் இருக்குன்றாங்க, காட்டவே நானும் அதுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக வெயிட் பண்ணுறேன். படம் வந்தவனே போய் ஆண்ட்ரியா மேடம்லாம் இருக்குன்றாங்க, பாயல் இருக்காங்க. பாயல்லாம் காட்டவே இல்லை ட்ரைலர். ஆண்ட்ரியா மேடமும் இருக்காங்க. நானும் அதுக்கு தான் ஒரு வெயிட் பண்ணுறேன். படம் வந்தவனே ஃபஸ்ட்டு ஷோவே பார்க்கணுன்னு இருக்கேன். ஏன்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டர் போய் பாருங்கள். நானும் கண்டிப்பாக போய் தேட்டர் போய் பார்க்க போகிறேன். பார்த்தீங்க எப்படியா இருக்குது? லீடரோட ட்ரெய்லர் பார்த்தோம் ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு. லெஜண்டுக்கு இது ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு படம் எல்லாம் நல்லா ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் இந்த படம் வேறு மாதிரி செஞ்சுட்டாரு ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு. ஃபைட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த போன படத்துலேயே ஃபைட்டில் அடிச்சு நம்ப முடியாத அளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு தெளிவாக பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தெரில ப்ரோ. ஆக்ஷன் இந்த வாட்டி தெரில, பண்ணணும்னு பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில ப்ரோ. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. டேரக்டரும் பயங்கரமாக எல்லாருக்கும் பக்காவாக எடுக்கணுன்ட்டு எடுத்திருக்காங்க. நல்ல படம் ப்ரோ. படத்தில் பார்த்தீங்கன்னா ஷாம் இருக்காரு. அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லாயிருக்கும் ப்ரோ. யாரும் ட்ரெய்லரில் காட்டல, சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் ஜிப்ரானோட மியூசிக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீக்வன்ஸுக்கு வர ஒவ்வொரு இதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பேசியிருக்காரு. எப்படி எதிர்பார்க்கீங்க தேட்டரில்? தெரியல ப்ரோ. April 3 போய் பார்க்கணும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லோரும் வந்து பாருங்கள். பயங்கரமாக ட்ரீசர் டைலர் செம்மையாக இருக்குது ப்ரோ. வேறு லெவல். ஃபஸ்ட்டு பண்ண படத்தை விட இந்த படத்தில் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அவர். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு படம் தோல்வியாக தான் வந்துருக்கு. என்ன படம் அடிபட்டு மேலே அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்குமே தோல்வின்றது ஒரு படிமறி தான் ப்ரோ. அதனால் தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது. மேலே ஏறிட்டே போயிட்டு இருக்கிற மாதிரி அடுத்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். அவருக்கு வயசு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஆனால் ரஜினி ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் எப்படி பார்க்குறீங்க? அது ஃபஸ்ட்டு படத்தில் எல்லாருமே அப்படி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ ஓரளவுக்கு அவர் வந்து மேம்படுத்தியிருக்காரு. நடிப்பையும் சரி, எல்லா இதுலேயும் சரி மேம்படுத்தியிருக்காரு. வேற லெவல். ஃபஸ்ட்டு படத்தை விட இந்த படத்தில் வேற லெவலில் தெரிக்க விட்டாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு ப்ரோ. அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக 13 April 3 வருது. செம்ம பிளாக் பஸ்டரில் ஹிட் ஆகுது படம். லெஜண்ட் சரவணா வந்து படம் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு ஃபேமிலி கான்செப்டாக இதுவாக இருந்துச்சு. ஆனால் லீடர் ட்ரீசருக்கும் சரி ட்ரெய்லருக்கும் சரி அவ்வளோ ஜனத்தோடு பார்க்கும்போது செம்ம ஹைப்பாக இருக்குது. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி மாதிரி இருக்குது. அவரோட கம்பேக் மாதிரி இருக்குது. எல்லாருமே அவர் வந்து கம்பேக் கொடுப்பேன் அவர் சொன்ன மாதிரி சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அவர் கம்பேக் கொடுத்துட்டாரு. அந்தளவுக்கு ரொம்ப ஹைப்பாக இருக்குது. செம்மையாக இருக்குது. அவர் செந்தில் டேரக்டர் வந்து செம்மையாக எடுத்திருக்காரு. படம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடிலேருந்து நிறைய ஸ்டார் கேஸ்ட் போட்டுருந்தாரு. இந்த படத்தில் அவ்வளோ கம்மியாக தான் போட்டுருக்காங்க. யாரையும் காட்டல. அது வந்து இன்னும் படத்துக்கு வந்து நம்ம அடுத்து என்ன நடக்கும் ஹைப் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அவரோட ஆக்ஷன் த்ரில்லரே வந்து நமக்கு படம் வேறு லெவலில் இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. இன்னும் அதில் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் ஆட் பண்ணி அவங்களோட காமெடி இந்த சென்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம படம் இன்னும் ரசித்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து பழைய படத்துக்கு ட்ரோல் பண்ண அது பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன ட்ரோல் பண்ணுறதுன்னு தேடுறாங்க எல்லாருமே. அந்தளவுக்கு இருக்குது படம். அந்தளவுக்கு ஆக்ஷன் எப்படி சொல்லி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது. ஒரு அழகான ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. அந்த மாதிரி செமையாக இருக்குது படம் எல்லாமே. அவங்கள வந்து நான் இந்த பிக் பாஸில் பார்த்துருக்கேன். அப்புறம் விஜய் டிவியில் நிறைய பார்த்துருக்கேன். பட் அவங்களோட காமெடி அவங்க கூட இருக்கிற காம்பினேஷன்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கும். ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். நம்ம ரியல் லைஃப்பில் நார்மலாக அப்படி ஃப்ரெண்ட்ஸோட காமெடி அந்த மாதிரி இதுவாக இருக்கும். நல்லாயிருக்கும்.
மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்குது. அவரோட பிஜிஎம், அவர் நடந்து வரும்போது அந்த வெடிக்கு போடுற பிஜிஎம் அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. நானே தேடிட்டு இருக்கேன், எல்லாம் ரிங்டோன் வச்சுருவேன். நீங்கள் வேணால் பாருங்கள், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என் ஃபோன் எடுத்து காட்டுறேன், ரிங்டோன் வச்சுருப்பேன் அவருக்கு அவசரம். ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுங்க எப்படி இருக்கு? டீசர் ட்ரெய்லர் சூப்பராகவே இருந்துச்சு. லாஸ்ட் டைம் லெஜெண்டோட ஆக்ஷன் கம்பேர் பண்ணல ட்ரெய்லர்லேயே ஃபுல் ஆக்ஷனையும் வச்சு முடிச்சிட்டாங்க இதில். அதே நேரத்தில் ஒவ்வொரு சீன் கட் பண்ணுறதும் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரேமும் சூப்பராகவே வச்சுருக்காங்க. பிஜிஎம்லாம் சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்குது. டீசருக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. டீசர் ட்ரெய்லருக்கு படத்தில் எப்படி இருக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ளஸ் கலர் கிரேடிங்லாம் வந்துட்டு நமக்கு கைதி, மதுராசி அந்த மாதிரி அந்த லெவல் கலர் கிரேடிங் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அவர் இந்த படத்துக்காக பாடிலாம் ரெடி பண்ணி வந்திருக்காருன்ற போது அவர் பேஷனை ரொம்ப பாராட்டணும் ரொம்ப நமக்கு. ரஜினி சார் ரொம்ப மாஸ் காட்டுவார், ஏன்னா பின்னாடி பக்கம் வெடிஞ்சு இடிஞ்சு வரும்போது. ஆமாம், இவரு அதே மாதிரி என்ட்ரி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்க்குறேன். லெஜெண்டில் நம்ம பார்க்குறப்போ ரொம்ப ரஜினி மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் இதில் கொஞ்சம் கம்மியாக காட்டுற மாதிரி தான் தெரியுது. அவரை சுற்றி நடக்கிற டைரக்ஷன் பண்ணுறதுலாம் ரஜினி மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவர் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோலாக ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க ட்ரெய்லர். ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா மழை சீனில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்குது. அது தெரிய படத்துலேயே விஜய் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எப்படி பார்த்து? அது நார்மலாக பண்ணுறது தான். நார்மலாக எல்லா ஒரு இதுக்கு அவங்க படத்தில் அதுக்கான கான்டெக்ட் என்னன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி பேச முடியாது இப்போது. பட் ஆனால் பிஜிஎம் அதான் சொன்ன மாதிரி தான் சூப்பராக இருக்குது. டீசர் ட்ரெய்லருக்கு கட்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி பிஜிஎம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. படத்தில் எப்படி இருக்க போது நம்ம ஃபியூச்சரில் தான் தெரியும். நம்ம ஏப்ரல் 3 பார்ப்போம், அதுக்கு தான் வெயிட்டிங் எல்லாம். செம்ம இருந்துச்சு, எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்லா ஒரு பயங்கரமான இருந்துச்சு, நல்லா வைபாக இருந்துச்சு. பிஜிஎம்லாம் வேறு ஸ்டோரிலாம் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம், நல்லா இருந்தது. பிஜிஎம் செம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆக்ஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பார்ப்போம், படத்தை பார்ப்போம். என்ன ப்ரோ அப்படிலாம் சொல்ல முடியாது, எப்படி வாய்ப்பு இருக்குது. ஓகே இல்லை ஏன்னா இவருக்கு ஆக்ஷன் சீன் செட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் படத்தில் நல்லா தான் இருந்தது, இதுவும் நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வரும். அதான் ப்ரோ பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு. அதை சாமி பாட்டு அந்த பிஜிஎம் தானே நல்லா இருந்துச்சு. மேபி கேமியோஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். கம்மி எனக்கு தெரிஞ்சு ஹைப் மாதிரி தான், மேக்ஸிமம் ஹைப்பாக தான் இருந்தது. ரொம்ப போரிங்லாம் இல்லை, ஹைப்பாக இருந்தது. ப்ரோ லெஜெண்ட் எவன் சொன்னாங்களோ அவங்களாம் சரியான கம்பேக் ப்ரோ. தானே பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அவர் லாஸ்ட் படத்துக்கும் இந்த படத்துக்கும் அவரான்னு தெரியல, அந்த மாதிரி எல்லா சீனும் சூப்பராக பண்ணியிருக்காரு. கட்சை நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. அதுதான் சூப்பராக இருக்குது, நல்ல எலிவேஷன் கொடுக்குறாங்க. நம்ம லாஸ்ட் படம் ரொம்ப சட்டிலாக இருந்தது, என்னடா மியூசிக்கும் அந்த அளவு பெரிய ரொம்ப இதுவாக போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த டீசர் ட்ரைலர்லேயே கட்டு மியூசிக்காக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக எலிவேட் பண்ணியிருக்காங்கண்ணா. அதுதான் போன படத்துக்கு வந்து அது அவர் ஃபஸ்ட்டு படம்னால வந்து அது கொஞ்சம் ஏற்றுக்க முடியல இவர் பண்ணுவாரா. இந்த படத்தில் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் எல்லாமே அந்த ஒரு ஹீரோ மெட்டீரியலுக்கான லுக் இந்த படத்துக்கு நல்லா கொடுத்துருக்காரு. அதுதான் நான் அந்த படத்தோட ஒரு நல்ல ட்விஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஆக்ஷன் படம் ஃபுல்லாக ஆக்ஷனாக வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு, இல்லை ஒரு பையன் சென்டிமெண்ட்டு, பொண்ணு சென்டிமெண்ட், அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் கண்டிப்பாக ஒரு டாட்டர் ஃபாதர் சென்டிமெண்ட் இருக்குது, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், படம் வந்தால் பார்ப்போம். அது சொல்ல முடியாதுல்ல, அந்த படம் வேறு இந்த படம் வேறு. நம்ம படம் பார்த்தா தான் தெரியும் அது எப்படி எடுத்திருக்காங்கன்னு. நம்ம வெறும் ட்ரைலர் வச்சு முடிவு பண்ண முடியாது அந்த படத்தோட தான் எப்படி இருக்கும்னு. கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ட்விஸ்ட் ஒன்று படத்தில் இருக்கும். தேங்க்ஸ். லீடர் வந்து கண்டிப்பாக போகணும். யார் வெளில வருமோ கலாச்சாரங்களோ வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. நானும் சும்மா தான் வந்தேன், சீரியஸாக சொன்னால் ட்ரெய்லர்லாம் வேறு மாரி இருந்துச்சு ப்ரோ. லெஜெண்டு நானும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. லீடர்னால் சரியான கம்பேக்ட், யார் என்னென்ன சொன்னாலும் பின்னாடி அடிக்கிற அளவுக்கு தரமாக இருக்குது ப்ரோ படம். ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருக்குது லீடர்னு, பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்குது. இப்போ வரவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டால் தான் ப்ரோ அடுத்து யாராச்சும் வர்றதுக்கு. இப்போ விஜய் போயிட்டாருன்னா அடுத்து அவர் இடத்துக்கு வேறு யாராச்சும் வரணும்ல, புது ஆளுங்க கொஞ்சம் இடம் விடணும் ப்ரோ. புதுசாக வரவங்க நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் ப்ரோ. ப்ரோ மாசாக இருந்துச்சு ப்ரோ, நல்லா தேட்டரே தெரிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. உள்ள தேட்டரில் போனே ட்ரெய்லர் அப்போ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, யாருமே எந்த குறையும் சொல்கிற அளவு இல்லை. லெஜெண்ட் யார் என்னென்ன சொன்னாங்களோ சரியான கம்பேக் ப்ரோ. ஆனால்
அதான் ப்ரோ சஸ்பென்ஸோட ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக வரலாம், படம் ஃபுல்லாக சஸ்பென்ஸாக இருக்கும் ப்ரோ. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டாக இருக்கு. சென்டிமெண்ட்டு, ஃபைட் சீனு எல்லாமே எதிர்பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. ட்ரைலர் உள்ள தேட்டரில் செதற விட்டாங்க ப்ரோ. டீசர் ட்ரைலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் சரியான கம்பேக் ப்ரோ.